அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏல்பி ஜோதிடர் மற்றும் வாஸ்து நிபுணர் ரமேஷ், பெங்களூர்ல இருந்து பேசுறேங்க. இன்னைக்கு வேற விதமான ஒரு ஜாதக ஆய்வு. ஆக்சுவலா இது நம்ம டைம் டிராவல் பண்ணி காலத்தை பின்னோக்கி நகர்த்தி நடந்த நிகழ்வை நம்ம ஏஎல்பி முறையில் ஆய்வு பண்றோம். சரி, நம்ம ஏஎல்பி முறையில அவன் சொல்ற பலன் துல்லியமா இருக்கு. எதிர்காலத்தில் நடக்க போறது துல்லியமா சொல்றோம். அப்ப கடந்த காலத்தில் நடந்தது துல்லியமா இருக்கணும் இல்லையா? பின்னோக்கி நகர்த்தி பார்க்கும்போது துல்லியமா இருக்கணும். ஏன்னா எதிர்காலம் யார் வேணா சொல்லலாம். கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வு கரெக்டாக ஆய்வு பண்ணும்போது கரெக்டாக வரணும் இல்லைங்களா? அந்த மாதிரியான ஒரு ஆய்வு தான் இது. ஓகே, இது ஒரு பெண்ணோட ஜாதகம். இந்த பெண்ணோட வயசு 50 வயசு ஆயிடுச்சு. இவங்களுக்கு 2022 வருடம் செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி ஒரு நிகழ்வு நடக்குது. என்ன அப்படின்னா, இவங்களோட கால் கணுக்காலில் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. அதாவது மாடிப்படிக்கட்டுல இருந்து இறங்கி வரும்போது கால் ட்விஸ்ட் ஆகி பிறண்டு கணுக்கால் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. இதுதான் நிகழ்வு. இந்த நிகழ்வை நம்ம அட்சயலக்கண பദ്ധதி மூலம் காலத்தை பின்னோக்கி நகர்த்தி டைம் டிராவல் பண்ணி போய் நம்ம ஆய்வு பண்ண போகிறோம். இப்படி ஆய்வு பண்ணும்போது நிகழ்வு சரியா வருதான்னு நம்ம பார்க்குறோம். அதுதான் இந்த ஜாதகத்தோட ஆய்வு. ஓகே, 2/9/2022 அப்ப இந்த ஜாதகின் நிலை எப்படின்னாக்கா, பிறப்பு லக்னம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மகரம், வயதுக்குரிய அட்சய லக்னமா மிதுனம் போயிட்டு இருக்கு. லக்னாதிபதி புதன் எங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வீடான கன்னியில இருக்காரு. இவருக்கு இயக்கம் நட்சத்திரம் அந்த சமயத்தில் என்ன போயிட்டு இருக்குன்னு திருவாதிரை 3 போயிட்டு இருக்கு. நட்சத்திராதிபதி ராகு பகவான், அவர் எங்க இருக்காரு? 6ஆம் வீட்டுல இருக்காரு. 6ஆம் வீட்டுல எந்த நட்சத்திர சாரத்துல போயிட்டு இருக்காருன்னா அனுஷ நட்சத்திரம் சாரத்துல போயிட்டு இருக்காரு. அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா பாவக மாற்றம் ஏற்படுது. ஏன்னா நின்ற சாரம் அனுஷம் 3. அப்படி பார்க்கும்போது புதன் 10ல் இருக்கிற புதன் என்ன ஆயிடுறாரு? 9க்கு வந்துருவார். பாவக மாற்றம் ஏற்படுது. இது இந்த A2 படித்த மாணவர்களுக்கு தெளிவா புரியும். அட்சயலக்கண பദ്ധதியில அட்வான்ஸ் முடிச்சு உயர்நிலை A2 படித்தவங்களுக்கு கிளியரா புரியும். பாவக மாற்றம்ன்றது ஏற்படுது. ராகுபவன், இந்த நட்சத்திர ராகுபவன் எங்க இருக்காரு? 6ல இருந்து நேரம் எங்க வந்துடுறாரு? 5ஆம் வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிடுவார். வச்சுங்களா? ஓகே, இப்போ நம்ம டைரக்டா இந்த நிகழ்வு எப்படி நடந்துச்சுன்னு பார்க்க போறோம். இப்போ இந்த கணுக்காலில் ஃப்ராக்சர் ஏன் ஆச்சுன்றதை நம்ம ஆய்வு பண்ணும்போது, நட்சத்திராதிபதி யாரு? ராகு பகவான். அவர் கோச்சாரத்துல எங்க இருக்காரு? 16ஆம் வீடான மேஷத்துல இருக்காரு. சந்திர பகவான் எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா 6ஆம் வீட்டுல இருப்பாரு. சந்திர பகவான் இருக்கும் 6 பாத்தீங்கன்னா 11க்கு 8ஆம் வீடா வருது. சரிங்களா? 11ஆம் வீட்டுல யார் இருக்காருன்னு பாத்தீங்கன்னா மேஷத்துல கேது பகவான் இருக்காரு. வச்சுங்களா? கேதுன்னா என்னதுங்க? மாடிப்படிக்கட்டு. அப்ப பாருங்களேன், 8ஆம் அதாவது சந்திர பகவான் என்ன பண்றாரு? 6ஆம் வீட்டுல இருந்து தன்னோட 7ஆம் பார்வையை 12ஆம் வீட்டை பாக்குறாரு. 12 அப்படின்னா என்னதுங்க? நடக்கிறது, வாக்கிங். அப்ப எல்லாத்தையும் லிங்க் பண்ணி பார்த்தா 11 அப்படின்றது கணுக்கால், 12 அப்படின்றது நடக்கிறது, 8ன்றது ஃப்ராக்சர், கேது பகவான்ன்றது மாடிப்படிக்கட்டு. அப்ப இந்த ஜாதகி மாடிப்படிக்கட்டுல இருந்து கீழே இறங்கி நடந்து வரும்போது கால் ஸ்லிப் ஆகி கணுக்காலில் ஃப்ராக்சர் ஆயிடுச்சுன்றது தெளிவா தெரியும். இதுல ஒரு விஷயம் என்னன்னாக்கா, அந்த 2/9/2022 அன்னைக்கு 11ஆம் பாவத்தை நைட்டு 11 மணி வரைக்குமே கேது பகவான் தான் ஆட்சி பண்றாரு. 11ல. அப்ப கணுக்கால் உறுதியா பிரச்சனை கொடுக்கணுன்றது இருக்கு. இதையே நம்ம இப்ப இந்த டிகிரி வைஸ் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, லக்ன நேட்டல் டிகிரி 23 டிகிரி 24 கலையில இருக்கும். ராகு பகவானோட கோச்சார டிகிரி பாத்தீங்கன்னா 22 டிகிரி 26 கலையில ஒரே டிகிரி கிட்ட வந்துருச்சு. அதே மாதிரி சந்திர பகவானோட டிகிரி பாத்தீங்கன்னா 22 டிகிரி 21 கலையில வரும். ராகு பகவானோட கோச்சார டிகிரி பாத்தீங்கன்னா 22 டிகிரி 26 கலை ஒரே டிகிரி. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஒரே டிகிரி வரும்போது ஒரு பாவத்துல ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா அதை பத்தி நம்ம பார்க்கும்போது அந்த நிகழ்வு கண்டிப்பா நடந்துடும்.
இப்போ நம்ம ஏன் சந்திரனையும் ராகுவோட டிகிரியும் லிங்க் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, எட்டாம் எட்டாம் பாவம் வந்து சந்திரன், அந்த டிகிரியும் 7 டிகிரியும் ஒரே டிகிரியா போகுது. அப்போ உறுதியாக வந்து அந்த நிகழ்வு நடந்துடும் அப்படின்றது தெளிவாக தெரியுது. ஸோ நம்ம அச்சலக்கண பദ്ധதி ஜோதிட முறையில் மட்டும்தான் காலத்தை முன்னோக்கியும் பின்னோக்கியும் நகர்த்தி பார்க்கும் பலன் அவ்வளோ துல்லியமாக வரும்ன்றது நம்ம இது மூலியமா தெளிவாக புரியுது. 2022 நடந்த நிகழ்வு வந்து நம்ம ஆய்வு பண்ணி பார்க்கும்போது கூட அச்சலக்கண பദ്ധதி ஜோதிட முறையில் அவ்வளோ துல்லியமாக பர்ஃபெக்டாக வருது. இதுதான் வந்து நம்ம அச்சலக்கண பദ്ധதி ஜோதிட முறையின் சிறப்பு. இப்படிப்பட்ட அற்புதமான அச்சலக்கண பദ്ധதி என்னும் தெய்வீகமான ஜோதிட முறை உருவாக்கிய எனதருமை குருநாதர் திரு பொதுவுடை மூர்த்தி ஐயாவர்களுக்கும் எனக்கு கற்பித்த அனைத்து ஆசான்களுக்கும், இறைவனுக்கும், பிரபஞ்சத்திற்கும், என் குலதெய்வத்திற்கும் நன்றி. மீண்டும் வேறு ஒரு ஜாதக ஆய்வில் சந்திப்போம். வணக்கம். வாழ்க வளமுடன்.